This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. Link in description. Hello friends, இந்த வீடியோல blondie எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 3 முட்டை எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1 kg அளவுக்கு நான் பண்ண போகிறேன், அதனால 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் காம்பவுண்ட் அண்ட் பட்டர் ரெண்டையுமே வந்து நம்ம ஒன்றா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம 3 முட்டை சேர்த்துருந்தோம்ல, அந்த முட்டை கூட நம்ம வந்து இப்போ சுகர் சேர்க்கணும். சுகரை வந்து அப்படியே சேர்த்துடக்கூடாது, பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். 2 இல்லைன்னா 3 பேட்சாக சேர்த்து நம்ம வந்து அந்த சுகர் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். இது பிளாண்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ப்ரௌனி சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒயிட் கலரில் ஒயிட் ப்ரௌனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மெத்தட் தான், ப்ரௌனியோட மெத்தட் தான். பட் நம்ம வந்து கொக்கோ பவுடருக்கு பதிலாக இங்கே மில்க் பவுடர் சேர்ப்போம். சாக்லேட்ஸும் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பட்டர் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஆறுனதுக்கப்புறமா இந்த முட்டை கூட சேர்த்து அதையுமே நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எந்த கட்டிகளும் இருந்துடக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்ததாக மைதா மாவு அண்ட் மில்க் பவுடர் வந்து கண்டிப்பாக இதுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் மைதா மாவும் மில்க் பவுடரும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஜல்லடையில் வச்சு சலித்து தான் சேர்க்கணும். டைரெக்டாக அப்படியே சேர்த்துடக்கூடாது. ஏன்னா வந்து மில்க் பவுடர் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால நம்ம வந்து சலித்து சேர்க்குறப்ப லாஸ்ட்டாக வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம கையை வச்சு அழுத்தி உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது பவுடர் ஆயிரும். தனித்தனியாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால நம்ம வந்து ஜலிச்சு தான் உள்ளே சேர்க்கணும். 2 இல்லை 3 பேட்சாக இதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு தடவை சேர்த்த மாவு வந்து நல்லா அந்த இதோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த தடவை வந்து அடுத்த பேட்சை நம்ம மாவாக சேர்க்கணும். வேகமாக மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு வந்து அந்த பிளாண்டி செய்கிறதுக்கான பேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டரை ட்ரேயில் சேர்த்துட்டு நம்ம ஓடிஜிலையோ இல்லை குக்கர்லேயோ வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி சாக்லேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பிளாண்டி பண்ண போகிறேன். அதனால் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு மில்க் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ், அப்புறம் வந்து டார்க் சாக்கோ சிப்ஸ், இது 3மே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் ஒயிட் ப்ரௌனிக்கு மேலாக தூவ போகிறது கிடையாது. இதை நான் வந்து பேட்டரில் உள்ளே கொடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ சாக்லேட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடந்துடாமல் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு வந்து மேலாக போட்டு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ட்ரேயில் மாற்றிட்டு ஓடிஜியில் நம்ம எப்பவும் போல் அந்த 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை வந்து உள்ளே வச்சிடலாம். எப்போவுமே வந்து ப்ரௌனி பண்ணுறப்போ நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து வைக்கணும், சென்டரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். அப்போனா அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து குக் ஆகி கிடைக்கும். அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஒரு துணி போட்டு நம்ம மூடி அதை ஆற வைக்கணும். ஓப்பனாக ஃபேன் காற்றுல ஆற வைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் பண்ணக்கூடியவங்க 10 மினிட்ஸ் வந்து நம்ம அதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். குக்கர் மூடியில் வந்து பெல்ட் அண்ட் விசிலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.